ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். வாங்க எம்சிஎக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். எம்சிஎக்ஸை பொறுத்த வரைக்கும் நேற்று ஈவினிங் செஷன் மட்டும்தான் இருந்தது. அதாவது டாக்டர் அம்பேத்கர் ஜெயந்தினால மார்னிங் செஷன் க்ளோஸ் ஆயிருந்தது, ஈவினிங் செஷன் ஓப்பன் ஆயிருந்தது. ஸோ ஈவினிங் செஷனில் ஒரு சப்ளை தான் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருந்தோம். மேபி ஒரு சில கண்டிஷன்ஸ் பார்த்துருந்தோம். ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் லோவை பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக நமக்கு கீழே இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். எக்ஸாக்டாக நேற்று கூட இல்லைலாம் நல்ல ஒரு சப்ளை கிரியேட் ஆயிருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த சப்ளைக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதும் நேற்று வீடியோவில் வந்து பார்த்துருந்தோம். என்ன அப்படின்னா, யுஎஸ் ஈரானோட அடுத்த பேச்சுவார்த்தை வந்து ஏப்ரல் 16, அதாவது நாளைக்கு வந்து நடக்க போகுது, பாகிஸ்தான்லேயோ ஜெனிவாலேயோ நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இப்போதைக்கு வந்து க்ரூட் ஆயில் சப்ளையாகவும் நிஃப்டியெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவ்லையும் நமக்கு வந்து போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு இண்டெக்ஸ், குளோபல் இண்டெக்ஸும் கொஞ்சம் வந்து பாசிட்டிவ் வந்து போயிட்டுருக்கு. ஓகே, இன்னைக்கு இந்த சப்ளை வந்து கண்டினியூ ஆகுமா? ஏன்னா நேற்று நல்லா இறங்கிடுச்சு, இன்னும் மறுபடியும் இறங்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு $2 இப்போ நெகட்டிவ்ல தான் போயிட்டு இருக்கு. ஸோ எப்படியும் க்ரூட் ஆயில் வந்து ஒரு சின்ன கேப் டவுன் விழுவதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா வேற இருக்குங்க. இப்போ க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டாவில் அமெரிக்கன் பெட்ரோலியம் இன்ஸ்டிடியூட் வந்து என்ன மாதிரி வந்து எஸ்டிமேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸில் 6.10 மில்லியன் பேரல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்டிக்கலோட ஹெட்லைனே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சப்ளை கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது யூஎஸ் க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி ஸ்டில் பூமிங். அதாவது உலகத்தில் வந்து ஆயில் பிரச்சனை அதிகமாக இருந்தாலும் ஸோ யூஎஸில் க்ரூட் ஆயில் வந்து இன்வென்ட்ரிஸ் வந்து அதிகமாக இருக்குது, அதாவது ஸ்டோரேஜ் வந்து அதிகமாக இருக்குது யூஎஸில் அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் வந்து வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் 6.10 மில்லியன் பேரல்ஸுங்கிறது கொஞ்சம் நல்ல சப்ளை தான். ஓகேங்களா? ஸோ எப்படி பார்த்தாலும் இன்வென்ட்ரி டேட்டா சப்ளை தான் வரும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நியூஸஸும் பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு க்ரூட் ஆயிலுக்கு. ஸோ க்ரூட் ஆயில் சப்ளை ஜோனுக்கு. ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணால், அதாவது நேற்று லோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 8530. ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணி ஓப்பன் ஆனால் ஸோ சேம் கண்டிஷன் தான். நேற்று எப்படி 15 மினிட்ஸ் கேண்டில் லோவை பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக செல்லிங் நடந்ததும் ஸோ சேம் கண்டிஷன் தான். சப்போஸ் ஒரு சின்ன கேப் டவுனில் விழுந்தால் கூட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுங்கிறது எஸ்டர்டே லோ. ஓகேங்களா? இப்போ கேப் டவுன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்டர்டே லோ வந்து 8571. ஒரு சின்ன கேப் டவுனில் ஓப்பன் கொடுத்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மறுபடியும் இந்த கேப் ஃபில்லிங் தான் நமக்கான நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அண்ட் நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 8161. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டே சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதாவது ஒன் டே சப்போர்ட்டை வந்து செல் சைடு வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஓகேங்களா? இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு 3 டைம்ஸ் வந்து இது சப்போர்ட் ஒர்க் அவுட் ஆகிட்டு நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்தது, ஒரு 500 பாயிண்ட்ஸ் அபவ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடம் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணால் நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது இந்த இடம் தான், 8161. ரெசிஸ்டன்ஸுங்கிறது கேப் ஃபில்லிங் ஏரியா 8571. ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸும் பிரேக் அவுட் தாங்க. அதாவது 243.3 பிரேக் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு இது வந்து பை சைடு வந்து போகணும், அதாவது வந்து ரெக்கவரி ஆகணும் அப்படின்னா இந்த 243.8க்கு மேலே ஓப்பனிங் கொடுக்கணும். ஸோ ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா கொஞ்சம் ரெக்கவரி எதிர்பார்க்கலாம். அதோட டார்கெட் வந்து 255.9, 57.6. இல்லை அப்படின்னா லோவை பிரேக் அவுட் பண்ணாலோ இல்லை க்ளோஸுக்கு கீழே ஓப்பனிங் கொடுத்தாலோ கண்டினியூஸாக நமக்கு வந்து நேச்சுரல் கேஸ் இன்னொரு 6 to 7 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் எடுக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ ஓவரால் ட்ரெண்ட் பார்த்தோம் அப்படின்னா நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் செல்லிங் தான். ஸோ இருந்தாலும் நமக்கு அடுத்தடுத்த சப்போர்ட் ஜோனெல்லாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ நேச்சுரல் கேஸ் அப்படி தான் போயிட்டு இருக்கு. கரெக்டாக ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் மேலே வருது, மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே இறங்கு, கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓவராலாக ஒரு செல் சைடு தான் க்ளோசிங் வந்து கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கோல்ட் அண்ட் சில்வர். இப்போ கோல்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தது தான், ஒரு பேரலல் சேனலில் வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸோ எஸ்டர்டேவே வந்து இந்த இடம் பிரேக் அவுட் லெவல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம், 1,54,941. ஓகேங்களா? ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே கேண்டில் க்ளோஸ் ஓப்பனிங் ஆனது அப்படின்னா கண்டினியூஸாக இன்னொரு 4,000 to 5,000 பாயிண்ட்ஸ் பக்கம் கோல்டு பை சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நேற்று கூட ஒருத்தர் வந்து ஸ்விங் டார்கெட் எவ்வளோ தூரங்க போகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. ஸோ கோல்டோட நெக்ஸ்ட் ஸ்விங் டார்கெட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1,72,000. ஸோ அதே மாதிரி சில்வரோட நெக்ஸ்ட் ஸ்விங் டார்கெட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2,72,000. ஓகேங்களா? ஸோ எப்படியும் அவ்வளோ தூரம் நமக்கு தொடர்ந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இனிமேல் போரோட பிரச்சனை கொஞ்சம் குறைஞ்சிருங்க. ஏன்னா அடுத்தடுத்த பேச்சுவார்த்தையில் உட்கார்றப்ப பெரிய அளவில் வந்து போர் நடக்காது அப்படிங்கிறது தான் எடுத்துக்கணும் நாம். இப்போ ஏன்னா பேச்சுவார்த்தையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தவங்க
இப்போ அடுத்த பேச்சுவார்த்தைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப கொஞ்சம் வந்து போர் வந்து குறைஞ்சிரும். அங்கங்கே ஏதாவது கொஞ்சம் சின்ன தாக்குதல் நடக்கும், அதுக்கு வேறு வழி கிடையாது. ஸோ மற்றபடி ஓரளவு எல்லாம் ஒரு 75% வந்து அட்டாக் வந்து நின்றுடும். ஸோ அடுத்த பேச்சுவார்த்தையில் ஏதாவது கொஞ்சம் ஒரு சில கண்டிஷன்ஸுக்கெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ நார்மல் மார்க்கெட்டுக்கு வந்துடுங்க. இப்போ மறுபடியும் ஹைக், அதாவது 1,54,941. ஸோ ஒரு கேப்பை ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் கம்மி தான். ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக நமக்கு வந்து மேலே தான். ஓகேங்களா? ஸோ இந்த இடம் ரெசிஸ்டன்ஸாக பார்க்க வேணாம். ஸோ இவ்வளோ நாள் ரெசிஸ்டன்ஸாக பார்த்தோம். ஸோ இப்போ வந்து நல்ல ஒரு பை சைட் க்ளோசிங் வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு சில்வரும் அதே மாதிரி தான். ஸோ சில்வரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஜோனுங்கிறது 2,46,692. ஹையை பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக ஒரு 10,000 to 20,000 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரே நாளில் வருமானு தெரில, பட் நம்ம இன்றைக்கி வந்து ஒரு 4,000 to 5,000 பாயிண்ட்ஸ் பக்கம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஹையாக பிரேக் அவுட் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து காப்பர் சொல்லவே தேவையில்லை. நேற்று பார்த்தீங்கன்னா அகைன் வந்து ஒரு 2.85% வரைக்கும் மேலே வந்திருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் கொஞ்சம் டெலீட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு டார்கெட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 1,296.35 காப்பரை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா மார்னிங் கண்டிஷன்ஸ். க்ரூட் ஆயில் ஈவினிங் பேட்டர்ன் ஈவினிங்கில் ஏதாவது பேட்டர்ன் கிரியேட் ஆயிருந்தால் நான் ஈவினிங் வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஈவினிங்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், கோல்டு அண்ட் சில்வரோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் வந்து அதுவும் வாட்ச் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ க்ரூட் ஆயில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து செல் சைடு தான், அதாவது லோவாக பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக செல் சைடு, இல்லைனா அகைன் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே இறங்கிறதுக்கு சான்சஸ் வந்து நமக்கு வந்து இருக்குது. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி போகலாம். இப்போ நிஃப்டி சொல்லவே தேவையில்லை. நமக்கு வந்து வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து பாசிட்டிவில் இருந்தாலே நமக்கு வந்து நிஃப்டி மேலே வரும், க்ரூட் ஆயில் கீழே வரும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய அளவில் பாசிட்டிவில் ஓப்பன் ஆகலை. நேற்றெல்லாம் நல்லா பாசிட்டிவில் போயிட்டு இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹையாக பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஓப்பன் ஆகிருக்கு, பட் பெரிய அளவில் பாசிட்டிவ் இல்லை, 0.51% தான். ஸோ நமக்கு வந்து இப்போதைக்கு வந்து பாசிட்டிவில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி நிஃப்டியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 14 பாயிண்ட்ஸ் பக்கம் தான் பாசிட்டிவில் வந்து ஓப்பன் ஆகிருக்கு நேற்று நாள். அதாவது என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு கேப் அப் விழுந்தாலும் அந்த இடத்துல ஏதாவது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இருக்குமா? ஏன்னா வெறும் 14 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு வந்து பாசிட்டிவில் இருக்குது. ஸோ இன்னும் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு 2 hours இருக்குது. அந்த டைமில் ஒரு ஏதாவது ஒரு 80 பாயிண்ட்டு, 90 பாயிண்ட், 100 பாயிண்ட் அந்த மாதிரி கொஞ்சம் நெகட்டிவ்க்கு போனதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி டைமில் மட்டும் ஒரு ஃப்ளாட் மார்க்கெட் ஓப்பனிங் அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் கீழே இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மற்றபடி இதே பாசிட்டிவாக கண்டினியூ ஆனது ஒரு 14 பாயிண்ட்ஸ்லேருந்து ஒரு 100 to 150 பாயிண்ட்ஸ் பக்கம். ஸோ கொஞ்சம் பை வந்து கண்டினியூ ஆனது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா கேப் அப் ஓப்பனிங், அதை தொடர்ந்து பை எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பேரலாக இந்த சார்ட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ட்ரேடிங் பண்ணுறோம் அப்படின்னா வெறும் நிஃப்டியை மட்டும் பார்க்காதீங்க. ஸோ பேரலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்எஸ்சி வேர்ல்டு, இந்த குளோபல் மார்க்கெட்டையும், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிஃப்டி சார்ட்டையும். ஸோ நிஃப்டி நீங்கள் ப்ரோக்கரேஜில் பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஜெரோதாவில் பார்த்துருக்கேன். ஸோ இதே நம்ம வந்து ட்ரேடிங் வழியும் பார்க்கலாம், பட் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் முன்ன பின்ன வரும். ஓகேங்களா? ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஜெரோதாவில் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் வேறு ஏதாவது ப்ரோக்கரேஜ் அக்கௌண்ட் இருந்தாலும் நீங்கள் அதில் கூட வருதுன்னு பார்த்துட்டு ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நிஃப்டி கண்டிஷன்ஸ். இப்போதைக்கே ஒரு கேப் அப் ஓப்பனிங் இதே கண்டினியூ ஆனது அப்படின்னா ஆல்ரெடி நேற்று வந்து நமக்கு வந்து ஒரு 300 பாயிண்ட்ஸ் மேலே வந்திருக்கு. இப்போ 12.50. ஓகேங்களா? ஸோ எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் ஓப்பனிங் நடக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஏடிஆர் வேல்யூ. இப்போ ஏடிஆர் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா விப்ரோ, இன்ஃபோசிஸ், ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசி பேங்க், ரிலையன்ஸ் மட்டும்தான் பாசிட்டிவில் இருக்குது. மற்ற எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஆர் வேல்யூஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நெகட்டிவ் தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? அதனால தான் சொன்னேன், நமக்கு நிஃப்டியும் 14 பாயிண்ட் தான் ஓப்பனிங் கொடுத்துருக்கு. எம்எஸ்சிஐ குளோபல் இண்டெக்ஸும் வெறும் 0.50 தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மார்னிங் ஒரு 1/2 hourல ஒரு பை சைடில் ஓப்பன் ஆனால் கூட அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் கீழே இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நாம் இப்போ வந்து பார்த்துருந்தோம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நமக்கு April 20th வர மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே வந்து எம்செக்ஸோட 3 days ஆன்லைன் கிளாஸ் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருந்தது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா இன்னும் நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.